Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class, last class la enna pathona chapter 11 network examples and protocols. So in the network examples and protocols la edella topic pathona internet, intranet and then extranet. Okay, allo definition and then eppadi adu involve ஆகி நம்மளுடைய அதாவது டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணனுள்ள டீடைல்ஸ் எல்லாமே அந்த போன கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்ப்போம். What is mean by internet, what is mean by intranet and then extranet na enna paakalam. Okay, internet is a global network and then intranet na enadhu local ah use pannakodiya two or more computers connect pannittu nammaloda information share pannadha intranet use pannanga. Then same as the way for the extranet. Okay, in the topic adha three topic da nama enna chidam pona class la paathom. Today class la enna concept paaka porona RFID. So in the RFID kulla expanded form radio frequency identification. Okay, radio frequency identification. So idhula vandu three components irukku. First one tag and then reader and then controller. The first one RFID tag na enna paapom. Okay, in the options in the radio frequency identification is used as a network and then the signal pass பண்ணது எப்படி நம்ம டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற டீடைல்ஸ் எல்லாமே இந்த கான்செப்ட்ல நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா மொபைல் நெட்வொர்க் ஜென்ரேஷன் இதெல்லாமே என்னதுன்னா பார்த்தோம். ஒரு 5 ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோம் மொபைல் நெட்வொர்க்ஸ். இந்த மோஸ்ட்லி இந்த மொபைல் நெட்வொர்க்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த businessmen and then student online class is used for the students and then பர்சனுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணக்கும் இந்த மொபைல் நெட்வொர்க் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா RFID. டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 160. RFID radio frequency identification. It is used for radio waves to read and to capture information stored and the tag attached to an object. நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணாங்க அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி அட்டாச் பண்ணது தான் இந்த RFID யூஸ் ஆகுது. ஓகே, இட் ஹாஸ் பீன் மேட் அப் ஆஃப் டூ பார்ட்ஸ் ஆஃப் a reader and a tag or a label. ரீடர் ஒரு ஆப்ஷன் இருக்குது and then டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டேக்ஸ் வந்து there are two types இருக்குது, ஆக்டிவ் RFID and then passive. So as passivனா என்னதுன்னா it is used to the reader radio wave energy to really it's stored information back to the reader. The data எல்லாமே நமக்கு இந்த ரீடரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு தேவையான எனர்ஜி அதாவது அந்த சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும்போது உள்ள இன்ஃபர்மேஷன் ரேடியோ வேவ் மூலம் நமக்கு என்ன செய்யும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். பேட்டரி பவர்டு RFID tag is installed with small battery that powers and the broadcast information. இதில் இந்த ஆப்ஷன்ஸ் அதாவது RFID என்னச்சுதாங்க யூஸ் பண்ணாங்க. there are three components of your RFID. First one tag. It is a silicon microchip attached to a small antenna and mounted on a சப்ஸ்ட்ரேட். இதில் வந்து என்ன செய்திருக்காங்கன்னா அந்த சிலிக்கான் மைக்ரோசிப் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, சின்னதாக ஒரு ஆண்டனா செட் பண்ணியிருப்பாங்க. தென் ரீடர் இது வந்து ஸ்கேனர் மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் இதை ரிசீவ் த சிக்னல் ஃபார் த கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். தென் கண்ட்ரோலர் தேர் ஆர் டூ வேஸ், ஒன் பாசிவ் அண்டு ஆக்டிவ் சிஸ்டம் அண்ட் தென் ஒர்க்கிங் ஆஃப் பாசிவ் RFID சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒன் the RFID tag gets power from the reader through the inductive coupling method. அதாவது inductive coupling method மூலமாக நம்மளுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன செய்யணும்னா ரீட் ஆகும். அண்ட் தென் இட் இஸ் யூஸ்ட் பை EM wave propagation method and then the information is transmitted electromagnetic wave that are received by the antenna. அந்த ஆண்டனா சிக்னல் மூலமாக தான் நம்ம RFID ரீடர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த RFID கான்செப்ட். அண்ட் தென் 5 mark கொஸ்டின் OSI மாடல். இந்த OSI மாடல் இஸ் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். தேர் ஆர் 7 லேயர்ஸ். இது மோஸ்ட்லி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சுப்போம், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 mark கொஸ்டின். லேயர்ஸ்
7 layers இருக்குது. இந்த 7 லேயர்ஸும் நீங்கள் அரேஞ்ச், அதாவது இதே ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும், மாற்றி சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் லேயர், அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர், அண்ட் தென் செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அண்ட் தென் அப்ளிகேஷன் லேயர். ஒன் பை ஒன்னாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே. பேஜ் நம்பர் 162. OSI model, Open System Interconnection Models, was found in the year 1934. General framework that enables network protocols along the software and system to be developed based on the general set of guidelines. அப்போ இந்த OSI ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்க ஒவ்வொரு கான்செப்ட், அதாவது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் இதில் என்ன செய்திருக்காங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. இந்த OSI மாடல் வந்து ஒவ்வொரு லேயர்ஸும் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸை என்ன செய்யும், எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு லேயர்ஸுக்குள்ள ப்ராசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லேயர். இட் டிஃபைன்ஸ் த எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிவைஸ். நம்ம டிவைஸில் உள்ள எலக்ட்ரிக்கல் அந்த வேவ்ஸ் எல்லாம் இதை என்ன செய்யும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். செகண்ட் ஒன் டேட்டா லிங்க். திஸ் இஸ் த செகண்ட் லேயர். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த errors correction. Data transmitted are free of errors. Then network layers, there is third layer, determining the path of the data packets. நம்ம சிஸ்டத்தில் எல்லாமே டேட்டாவை எப்படி பண்ணுவாங்கன்னா அதாவது நெட்வொர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாக்கெட் வைஸ். ஓகே. இந்த பாக்கெட் வைஸ் யூஸ் பண்ணது தான் இந்த நெட்வொர்க் லேயர். தென் டிரான்ஸ்போர்ட் லேயர், there are fourth layer, the transportation sending of data successfully. ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் நம்ம சென்ட் பண்ணும்போது அந்த மெயில் வந்து ரிசீவர் கிட்ட ரிசீவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு சிக்னல் காமிக்கும். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய டேட்டா சென்ட் ஆகும்போது பேக்கெட்குள்ளாடி டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிடுச்சனோட டீட்டெயில்ஸை காமிக்க தான் என்னது டிரான்ஸ்போர்ட் லேயர். செஷன் லேயர், it is the fifth layer, identifies the established system session between different network entities. It controls dialogue between computers. நம்மளுடைய கம்யூனிகேஷன், யூசர் வந்து கம்யூனிகேஷன்ஸ் இல்லைன்னா டேட்டாஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இதெல்லாமே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணவோ இல்லைன்னா ரிசீவ் பண்ணும்போதோ என்ன ஆகும்னா ஐடென்டிஃபை பண்ணக்கு தான் இந்த செஷன் லேயர் யூஸ் ஆகுது. தென் ப்ரெசன்டேஷன் லேயர், இட் இஸ் த சிக்ஸ்த் லேயர், does the translation of data to the next layer. Encryption and decryption protocols occur in this layer. நம்மளுடைய அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் தான், அந்த இமெயில் நம்ம எழுதும்போது அது என்ன ஆகும்னா என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன், அதாவது ஒரு சென்டிங் அண்ட் ரிசீவிங் இருக்குது. சென்டர் அண்ட் ரிசீவர் பண்ணும்போது இங்கேருந்து சென்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறது என்கிரிப்ஷனாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அந்த பர்டிகுலரான பர்சன் ரிசீவ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும், அதாவது நார்மல் வேக்கு வரும். அப்போ அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த இடப்பட்ட அந்த சிச்சுவேஷன் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சேஞ்ச் ஆகும்போது அந்த ஆப்ஷன்ஸ் தான் என்கிரிப்ஷன் அண்டு டிக்ரிப்ஷன் சொல்லிடுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே நடக்குதுன்னா ப்ரெசன்டேஷன் லேயரில். தென் லாஸ்ட் அப்ளிகேஷன் லேயர் இஸ் த செவன்த் லேயர், which acts as a user interface platform compressing the software within the system. ஸோ இந்த ஒன் பை ஒன் இந்த லேயர் வந்து நமக்கு என்ன செய்வோம், ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ண மாதிரி ஃபிசிக்கல் லேயர் அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயர் அண்ட் தென் நெட்வொர்க் லேயர், 3 லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமே இருக்குது. அதாவது OSI லேயர்ஸ்க்கு எப்படி என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குது, ஹார்ட்வேர் எந்தெல்லாம் லேயரில் இருக்குது, சாஃப்ட்வேர் எந்தெல்லாம் லேயரில் இருக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த OSI லேயர்ஸ் ஃபிகர் 11.12 இருக்குது கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் லேயர்ஸ் வந்து கேபிள்ஸாக இருக்கலாம். டேட்டா லிங்க் லேயர் வந்து ஈத்தர்நெட். அதே மாதிரி நெட்வொர்க் லேயர் வந்து நமக்குடைய அந்த பேக்கெட்ஸ் செக்மெண்ட் அப்பர் லேயர் டேட்டா இதெல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ். அதாவது அப்ளிகேஷன் லேயரில் வந்து நம்ம அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. தென் டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ், அதாவது ட்ராவல் பண்ணக்குள்ள அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அதுதான் ஒவ்வொரு டேட்டா ஒரு சிஸ்டத்துலேருந்து அனதர் சிஸ்டத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது அது குறிப்பிட்ட அந்த சென்டருக்கு உள்ள அதாவது சென்டர் வந்து சென்ட் பண்ணும்போது ரிசீவர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ரிசீவ் பண்ணாங்களா உள்ள டீட்டெயில்ஸை காமிக்க தான் என்னது இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் செஷன் லேயர். ஓகே. அப்போ OSI லேயர்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 7 லேயர்ஸை நீங்கள் என்ன செய்யணும், டிஃபைன் பண்ணணும். கிளியரா? Okay, next concept is TCP/IP.
TCP/IP is the transmission control protocol and then internet protocol. TCP/IP இந்த லெசனில் நிறைய எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் இருக்குது. ஓகே, HTTP இருக்குது, தென் FTP, TCP/IP, தென் இந்த OSI என்னது SSL. இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்வோங்க உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் கம்பல்சரியாக ஏதாவது ஒரு எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் கேட்பாங்க. So TCP/IP is the transmission control protocol and the internet protocol is a set of protocols which governs communication among all the computers and the internet connection பண்ணியிருக்க கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து கம்யூனிகேட் பண்ணாங்க தான் இந்த TCP/IP யூஸ் பண்ணாங்க. And then இது எப்படி ஒர்க் ஆகும்னா there are 2 protocols. one is அதாவது TCP and then IP. இந்த 2 ப்ரோட்டோகால்ஸை மிங்கிளாகி தான் என்ன ஆகும்னா இந்த TCP/IP ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகும். தென் இதில் உள்ள டேட்டா டிரான்ஸ்மிஷன் என்ன செய்யணும்னா நம்ம ஒவ்வொரு டேட்டாஸையும் ப்ரோட்டோகால்ஸ் மூலம் பேக்கெட்ஸ், அதாவது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் எல்லா டேட்டாஸ் பேக்கெட்ஸ் வைடாக தான் என்ன செய்யணும்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டேட்டா நெட்வொர்க்கில் இருக்க டேட்டாஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா பேக்கெட் வைஸாக. ஸோ இந்த பேக்கெட்ஸ் வைஸ் இட் சீட்ஸ் தட் த பேக்கெட்ஸ் ஃபார் எரர்ஸ் அண்ட் சப்மிட்ஸ் த ரிக்வெஸ்ட் ஃபார் ரீட்ரான்ஸ்மிஷன் இன் கேஸ் எனி ஆஃப் தம் ஆர் மிஸ்ஸிங். சப்போஸ் இந்த பேக்கெட்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஏதாவது சப்போஸ் எரர் இல்லைன்னா மிஸ்ஸிங் ஆயிடுச்சுனாலும் நமக்கு என்ன செய்யணும்னா இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸுக்கு தான் இந்த TCP/IPன்னு சொல்லி தான் அந்த ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. தென் ஃப்ரீக்வெண்ட் TCP/IP ப்ரோட்டோகால்ஸ் தேர் ஆர் 3 ways. one HTTP and then HTTPS and then FTP. It is used between a web client and the web server and is guarantees non-secure data transmission. இப்போ இதில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா வெப் கிளைண்ட் அண்ட் வெப் சர்வர். வெப் கிளைண்ட்னா யார்? யூசர்ஸ், அதான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற யூசர்ஸை தான் வெப் கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சர்வர் மெயின்லி ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த சர்வர். The same way for the HTTP is non-secure. This is a secure data transmission. And then FTP, it is used between computers and computers for sending and receiving. FTP என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா sending and receiving files. ஓகே, தென் அதாவது எல்லா ஃப்ரீக்வன்ட்லி TCP/IPல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டொமைன் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இமெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன கேட்பாங்க? இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு. இதெல்லாமே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நமக்கு என்ன செய்வாங்க அந்த ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஸோ சேம் வே ஃபார் தி TCP/IP. ஓகே, தென் இதில் இருக்க டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். OSI லேயர்ஸ் எத்தனை? 7. ஸோ சேம் வே ஃபார் த TCP/IPயில் என்னெல்லாம் லேயர்ஸ் இருக்குன்னா நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்ஸ் அண்ட் தென் இன்டர்னல் லேயர் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் லேயர். இப்போ நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் பில்டிங் packets and then internet describe how packets are to be delivered. So all data is convert for the packets is and go for the building packets and then how will you describe the how packets can be delivered. எவ்வளோ packets delivered உள்ள information. Transport வந்து transmission of data and then application is the FTP and HTTP protocols. Then this is the way for the TCP/IP. First என்னெல்லாம் மாடல்ஸ் பார்த்தோம்? OSI models and then TCP/IP models பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதர் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். ஒரு 4 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர்ஸ் அண்ட் தென் நெட்வொர்க் லேயர், தென் டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ் அண்ட் தென் நெட்வொர்க் லேயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் த another network protocols. Okay, the first one is network interface layers is the bottommost layer. It is the layer for the TCP/IP protocols are being used. This layer Ethernet and token link for local area networks kind protocols. It can be local area network. நம்ம first 11th standardல பார்த்த நெட்வொர்க் LAN, MAN, WAN, CAN இதெல்லாமே என்னது நெட்வொர்க் டைப்ஸு. இந்த நெட்வொர்க் டைப்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லேயர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அனதர் நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க் லேயர். திஸ் இஸ் த 2 லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் தென்
Internet group management protocols. இது வந்து communication protocol used by host and routers to send multicast message to multiple IP address at once. அதாவது இமெயில்ஸ் வந்து நம்ம அதாவது நிறைய சென்டர்ஸ்க்கு அனுப்பணும்னா என்ன செய்யலாம்னா இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் TCP/IP transmission control protocol. This is the its ensure delivered of packets between the host, use a datagram protocols, and then provide connectionless, unreliable, and then one-to-many delivered. One-to-one delivered na one sender to send for the letter, only one receiver தான் என்ன செய்ய முடியும், ரிசீவ் பண்ண முடியும். சேம் வே ஃபார் த ஒன் டு மெனி, ஒன் சென்டர் அண்ட் தென் மெனி ரிசீவர் ஆப்ஷன் இங்கே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த லேயரில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னா HTTP ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அண்ட் தென் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. தென் a client to send a receive complete files from a server. Then telnet connect to another computer on the internet. Simple mail transfer protocol provide the email services domain name system refer to the host computers by using name rather than numbers. அப்போ இந்த அப்ளிகேஷன் லேயர்ஸ் நெட்வொர்க் லேயர்ஸில் எல்லாமே நம்மளுடைய அதாவது நெட்வொர்க்கில் எப்படியெல்லாம் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குது உள்ள டீட்டெயில்ஸை நினச்சிதாங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டுடே கிளாஸில் OSI model and then TCP/IP and then other network models பார்த்தோம், கரெக்டாக ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தோம். இப்போ இது சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்னது நெட்வொர்க் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் ப்ரோட்டோகால்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம OSI மாடல்ஸ் எழுதும்போது அந்த 7 மாடல்ஸ் எழுதி நீங்கள் என்ன செய்யணும்னா டெஃபினிஷனோட அந்த டயக்ராம் ட்ரா பண்ணணும். செகண்ட் லேயர்ஸ் TCP/IPஸ் அது 4 லேயர்ஸாக என்ன செய்யணும் நீங்கள் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதர் நெட்வொர்க் லேயர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் என்ன செய்யணும் டெஃபினிஷனோட எழுதி ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, அதாவது இந்த டாப்பிக்கோட இந்த சாப்டர் 11 வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டரோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.